ஹாய் உங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு இருக்கா? அப்போ இந்த சிம்பிளான உருளைக்கிழங்கு கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை எடுத்து நல்லா தோல் சீவி வாஷ் பண்ணி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி ரெண்டையும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 50% வேகட்டும். அதுக்கு தேவையான உப்பும் சில்லி பவுடரும் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே ஆயிலில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். இப்போ வெங்காயத்தையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் ஓரளவு நல்லா குழஞ்சி வதங்கினதுக்கு அப்புறமா எக் கிரேவி மசாலா 4 டீஸ்பூன், மல்லித்தூள், சீரகத்தூள் 2 டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஒன்றுக்கு ஒன்று பிளெண்ட் ஆகுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலாம் உப்பு கொஞ்சமும் காயப்பொடியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கட்டியாக ஆகட்டும். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.